அனைவருக்கும் வணக்கம். வாட்டர் டிவைனர் மாஸ் பேசுகிறேன். இப்போ இன்றைக்கி நிலத்தடி நீர் ஆய்வு செய்யக்கூடிய இடம் வந்து மல்லையாபுரம், செம்படிக்கு பக்கத்தில் இருக்குது, திண்டுக்கல் மாவட்டத்தில் இது அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த மல்லையாபுரம்ன்றது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு. இது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இது ஒரு மேடான ஒரு பகுதியாக அமைஞ்சிருக்கு. இங்கே ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு நீரோட்ட சரம் அமைஞ்சிக்குது, ஒரு சில பேருக்கு சரியான நீர் நரம்புகளில் அந்த போர்வெல் அமைக்கப்படாமல் நிறைய பேருக்கு இங்கே ஃபெயிலியர் போயிருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே கிட்டத்தட்ட ஒரு 7 போர் 8 போரெலாம் போட்டு ஃபெயிலியர் ஆன தோட்டங்கள் பக்கத்தில் நிறையாவே இருக்குது. தண்ணி வராமல் போன இடங்கள் பக்கத்தில் நிறையாவே இருக்குது. ஸோ இங்கே நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி இங்கே ட்ரெடிஷ்னல் மெத்தட்லையும் பாயிண்ட் பார்த்து வச்சுருக்குறாங்க. ஸோ அதான் அறிவியல் நம்ம மிஷனில் 2 மிஷனில் அறிவியல் முறையில் நம்ம பாயிண்ட் வந்து நம்ம குறிச்சிட்டு அதை ஒவ்வொரு இடத்தையும் நம்ம ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணி அதில் எந்த இடம் பெஸ்ட்டாக இருக்குது, எதில் நம்ம ட்ரில் பண்ணணும் அப்படின்னா நல்லா இருக்குன்றதை நம்ம முடிவு பண்ணி அவங்களுக்கு சொல்கிறோம். ஸோ அது விவசாயிகளுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் அறிவியல் முறையில் நம்புகிறீங்க அப்படின்னா தயவு செய்து அறிவியல் முறையை மட்டும் நம்புங்க. ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதிலேயே நீங்கள் பார்த்து போட்டுருங்க. ஸோ 2ஐயும் போட்டு நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். 2ஐயும் போட்டு நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிட்டு அவங்க வச்ச இடத்துல இவங்க வைப்பாங்களா, இல்லை இவங்க வச்சிருக்க இடத்துல அவங்க வைப்பாங்களா அப்படின்னா நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா பூமிக்குள்ளே எண்ணற்ற நீர் நரம்புகள் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம அவங்க கொடுத்த இடத்துல தான் அறிவியல் முறையில் பார்க்குறவங்க கொடுக்கணும்னு தயவு செய்து நினைக்க வேண்டாம், சரிங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம இங்கே ஜங்ஷன் பாயிண்ட் வச்சு அதை ப்ராப்பராக ஒவ்வொரு இடத்தையும் ஸ்கேன் பண்ணுறோம். அதில் எவ்வளோ ஃப்ரீக்வன்சியோட ரேஞ்ச் வருது, எவ்வளோ ரெஜிஸ்டிவிட்டி வேல்யூ வந்து நமக்கு எப்படி கொடுக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் எடுக்கக்கூடிய மற்ற சர்வே எல்லாத்தையுமே நம்ம ஒப்பிட்டு பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த இடம் வந்து நமக்கு பாசிபிளாக, ஸோ இங்கே தண்ணி எடுக்க முடியுமா, எப்படி இருக்குன்றதை பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பிப்ரவரி மார்ச்சில் இதே மல்லையாபுரத்தில் நாங்கள் ஒரு பாயிண்ட் நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ அதுவும் நல்ல ஒரு 1.5 இன்ச்சு தண்ணி அவுட்புட் எடுத்திருக்கோம், சக்ஸஸ் எடுத்திருக்கோம். ஸோ அந்த மற்ற ரிப்போர்ட்டு எல்லாமே நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஸோ கம்பேர் பண்ணி இங்கே நமக்கு நல்ல அமைப்புகள் இருக்குது, நல்ல நீரோட்ட சரம் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. ஸோ இதை நம்ம கண்டிப்பாக பயப்படாமல் ஓட்டலாம். இங்கே நல்ல ஒரு தண்ணி வாட்டர் சோர்ஸ் கண்டிப்பாக கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குங்க. 1.5 இன்ச்சிலேருந்து 2 இன்ச் தண்ணி கண்டிப்பாக குறையாமல் கிடைக்கும்னு இங்கே நம்ம பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பார்த்துக்கிருக்கக்கூடிய இடம் வந்து அந்த இடத்துல தான் நம்ம மறுபடியும் நம்ம ஆய்வு எடுக்கணும். இது அமெரிக்கன் டெக்னாலஜி. ஸோ இங்கே நம்ம மறுபடியும் கரெக்டான ஜங்ஷன் பாயிண்ட் இருக்கான்றதை நம்ம செக் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணிக்கிருக்கோம். ஸோ இப்போ பார்த்துக்கிருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் நம்ம பாயிண்ட் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதில் எப்படி தண்ணி வருதுன்றதை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். ஸோ நம்மளோட சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விவசாய பெருமக்களுக்கு நம்மளுடைய சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுற விதத்தில் அவங்களுக்கு கண்டிப்பாக அது பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கும். தேங்க்யூ. ரோமை ராஜபூபனே நமோ நமோ, ரோமை ராஜபூபனே நமோ நமோ. திருச்சபையின் தலைவராக ஜனித்த மாதவா, திருச்சபையின் தலைவராக ஜனித்த மாதவா, உம்மை வாழ்த்தி போற்றி நமஸ்கரிக்கின்றோம், உம்மை வாழ்த்தி போற்றி நமஸ்கரிக்கின்றோம். ரோமை ராஜபூபனே நமோ நமோ, ரோமை ராஜபூபனே